இங்க வந்திருக்கிறது வெறும் நாகராணி மட்டும் இல்ல, நாகராணி உருவத்துல வந்திருக்கிற உன்னோட மரணம். நெருங்க வரும்போதுல என்ன தள்ளி விட்டீங்க. இன்னைக்கு என்னங்க விசேஷம்? நீங்க உண்மையிலேயே ஏமுறுத்தாதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. வீட்ல இருந்த சிவலிங்கத்தை காணோம்டா, கவனிச்சீங்களா? சிவலிங்கத்தை காணுமா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவ்வளவு பெரிய விக்கிரகம் எங்கம்மா போகுது? அதான்டா கருணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அமிர்தா வருவாயில, அவகிட்ட கேட்கலாம். இல்ல, இந்த ருத்ர அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். நாகராணி, இந்த ருத்ர சாதாரணமானவன் கிடையாதுன்னு உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட போறது இல்ல. நிச்சயமா அமிர்தாவுக்கு இந்த பெர்ஃப்யூம் பிடிக்கும். அர்ஜுன், வா மயூரி. என்னாச்சு? அர்ஜுன், you're looking so handsome today. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படியா? தேங்க்ஸ் மயூரி. அப்படின்னா இந்த ட்ரெஸ் ஓகேவா? அப்ப அமிர்தாவுக்கு பிடிக்கும்ல? 100%. அமிர்தா மட்டும் இல்ல, அந்த ரம்ப, ஊர்வசி எல்லாருமே உன்னை பார்த்து மயங்கிருவாங்க. ஐயோ, எனக்கு அவங்க எல்லாம் யாரும் வேண்டாமா? எனக்கு அமிர்தா சந்தோஷப்பட்டா அதுவே போதும். அமிர்தா அமிர்தா அமிர்தா, என்னவோ ஊர்ல இல்லாத அழகி மாதிரி எப்ப பார்த்தாலும் அமிர்தா. ஓ, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்களா? என்ன அர்ஜுன், என்னமோ கல்யாண ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுற மாதிரி ரெடியா இருக்க? அப்படின்னா அண்ணி இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கவா? அது ஏன்பா என்கிட்ட கேக்குற? உன் வைஃப் பர்மிஷன் கொடுத்தா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கா? பாக்குற என்னடா இவன் பயந்து போய் ஓடினவன் இப்ப திரும்ப வந்து எதிர்த்து நிக்கிறானு பாக்குறியா? ஏய், இந்த ருத்ர அவ்வளவு சுலபமா தோத்துருவனு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? சாவ பார்த்து பயந்துருவான்னு நினைச்சியா? இந்த ருத்ர அந்த சாவுக்கே பயத்தை காட்டு வாங்கறத மறந்துடாத. அப்ப என்ன சொன்ன? நாகராணி உருவத்துல எனக்கு சாவு வந்திருக்கா? நீ எனக்காக உன் கூட கொண்டு வந்திருக்கிற சாவ உன் தலையிலேயே கட்டி உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கல, என் பேரு ருத்ராவே கிடையாது. பரவாயில்லையே,
மனசுல இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிட்டு இருக்க. இந்த நாகராணியோட கோவத்துக்கும் படிக்கும் முன்னாடி உன்னோட கேவலமான பூச்சியோட ஆர்ப்பாட்டங்கள் ஒன்னத்துக்கும் வேலைக்காகாது. உன்னுடைய மொத்த வம்சத்தையே நிர்மூலமாக்குறதுக்காக வந்திருக்கிறேன்னா உன்னுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நசிக்கிடுவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையோட கடைசி நாள் இன்னைக்கு தான்டா. நீ என்னெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறியோ ஞாபகப்படுத்திக்கோ. யாரெல்லாம் நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியோ நினைச்சு பார்த்துக்கோ. அங்க என்னடானா உன் குடும்பம் மொத்தமும் கொண்டாட்டத்துல இருக்காங்க. எல்லாரையும் இப்பவே நினைச்சுக்கோ. கடைசி தடவையா. அதுக்கப்புறம் இது எதுக்குமே உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன் தெரியுமா? இப்பவும் எதிர்க்க நிக்கிறது உன் சாவுக்கான முகூர்த்தம்டா. அங்க சேஷா, இங்க நான். உன்னுடைய மொத்த வம்சத்தையும் நிர்மூலமாக்குறதுக்காக இங்க நின்னுக்கிட்டு இருக்கோம். ஏய் நாகராணி, என் குடும்பத்தில் உள்ளவங்க கண்ணில் மண்ணை தூணு மாதிரி இந்த ருத்ராவை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திர முடியாத. என்ன சொன்ன? சேஷாவா? இதே மாதிரி தான் அந்த சேஷா என்னை எதிர்த்து நிக்கிறதுக்காக வந்தா. அவன் நிலைமை என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் பழைய கதை. சேஷாவை சிறப்பிடிச்சிட்டோன்னு கோணவத்துல ஆடுறியா? அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? டேய், அநியாயக்காரங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் அது தற்காலிகம்தான். என்னைக்கா இருந்தாலும் கடைசி வெற்றி உண்மைக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தான். என்ன நியாயமா? தாலி கட்டின புருஷன் கூட வேற ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு வந்திருக்க. நீ எனக்கு நியாயத்தை பத்தி சொல்றியா? பெண் குலத்துக்கு அவமானம் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறது நீதான். அர்ஜுனோட காதலை ஏமாத்துறதுக்காக நிச்சயமா நீ ஒரு நாள் வருத்தப்படத்தான் போற. உன் சேஷாவே உன்னை எதிர்த்து நிக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் வரும். கண்டிப்பா வரும். உன்னுடைய அகங்காரத்துக்கு நீ சரியான படத்தை கத்துக்கத்தான் போற. டேய் ருத்ரா, உன்னுடைய வார்த்தைகள் எல்லையை மீறி போகுது. அதுவும் இல்லாம நாங்க விட்டுட்டு வந்திருக்கிறது என்னுடைய சேஷாவடா. என்னோட சேஷா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சேஷாவோட மனசுக்குள்ள அர்ஜுன் மேல எந்த அளவுக்கு வெறுப்பும் கோபமும் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். அர்ஜுனை எந்த நிமிஷத்துல வேணும்னாலும் பலி வாங்கறதுக்காக சேஷா தயாரா காத்துக்கிட்டு இருக்கா. அர்ஜுன் மேல கடுகளவும் அன்பும் பாசமும் காட்டுறதுக்கு அவ தயாரா இல்ல. வருத்தப்பட வேண்டியது நான் இல்லடா, நீதான். நாகலோகத்துல இருக்கிறவங்களுக்கு அநியாயம் பண்ணதுக்கு வருத்தப்பட வேண்டியது நீதான். நாங்க நாகலோகத்தை சேர்ந்தவங்கடா. நடத்த எங்க 6வது உயிரிடா. அம்மானு கூட பார்க்காம கழுத்த நெரிச்சியே உன்ன மாதிரி கீழ்த்தனமானவன் கிட்ட இருந்து நடத்தைய பத்தி நான் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இங்க இருக்கீங்களா?
ஏங்க என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல என் மேல ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போங்க. என்னங்க இது? உங்க புருஷன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? அதுவும் இல்லாம இன்னைக்கு எனக்கு பர்த்டேங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நெருங்குறேன். அதுக்குள்ள போன்னு துரத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன ஆச்சு? சரி, ஒண்ணும் இல்லைன்னு போது முகம் 100 கேண்டில் பல்பு மாதிரி பல பலன் இருக்க வேண்டாமா? எங்க சரிங்க. கொஞ்சம் சிரிங்களே. நீங்க இப்படி டல்லா இருந்தீங்கன்னா அது உங்க தனித்துவத்துக்கு அழகே இல்லைங்க. எங்க எனக்காக கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். போன கரண்ட் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, சரியா பாக்குறதுக்குள்ள மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு மேகம் சந்திரனை மறைச்சு மூட பழக்கம் பாருங்க, அந்த மாதிரி. கண்மணியே பேசு, மௌனம் என்ன கூறு, கன்னங்கள் சிறு ரோஜா பூ, இது பூவில் பூத்த. கண்மணியே பேசு, மௌனம் என்ன கூறு, கன்னங்கள் சிறு ரோஜா பூ. அப்பா, ஒரு வழியா என் பொண்டாட்டி முகத்துல சிரிப்பை வரவழைக்க உலக நாயகனே வர வேண்டியதே போயிடுச்சு. தேங்க்யூ பாஸ். ஆயிரம் சொல்லுங்க, என் அமிர்தா எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்ததுதான் அழகு. இவனை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா இவனுக்குள்ள நான் தொலைஞ்சு போயிடுவேணும்னு எனக்கு தோணுது. இவன் கண்கள்ல அப்படி என்ன இருக்கு? இல்ல, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்ல, வாய்ப்பே இல்ல. சரி சரி, பேசினது போதும், நீங்க இங்க இருந்து போங்க. நோ சான்ஸ். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு நீங்க சிரிச்ச முகத்தோட இருக்கிறத விட்டுட்டு இப்படி டல்லா இருந்தா உங்களை இப்படியே விட்டுட்டு போற அளவுக்கு சோனலுக்காரன் இந்த அர்ஜுன் கிடையாதுங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க இப்படியே இருந்தா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னா மாட்டேன் தான். பின்ன வேற எப்படி இருக்கணும்? அப்படி கேளுங்க சொல்றேன். நானும் என் மனைவி அமிர்தாவும் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க இன்னைக்கு எதுவுமே பேசாம நிக்கிறீங்கன்னா என்னோட அரவணைப்பு உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு தானே அர்த்தம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஏய் நாகராணி, வார்த்தையால தோக்கடிக்கிற வித்தை உனக்கு நல்லாவே வருங்கிறது எனக்கும் தெரியும். உனக்கு சக்தி இருந்தா உன் சக்தியால என்ன தோக்கடிச்சு பாரு பார்க்கலாம். ஜெய் மகாருத்ரா. இப்ப என்ன சொல்ற நாகராணி?
ஒரு ருத்ரனையோ உன்னால எதிர்த்து நிக்க முடியல. இன்னும் இந்த 5 ருத்ரனை நீ எப்படி எதிர்த்து நிக்க போறங்கிறத நானும் பாத்தர்றேன். இன்னைக்கு என்னானாலும் வெற்றி எனக்குத்தான். உன்னை பலி கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கே போக போறேன். அது மட்டும் இல்ல, நீ பலியானதுக்கு அப்புறம் என் அடுத்த குறி அந்த சேஷா என் குடும்பத்துல உள்ளவங்க முன்னாடியே உன் போலிய கொல்லாம விடமாட்டாங்க இந்த ருத்ரா. ஜெய் மகாருத்ரா. டேய் ருத்ரா, தற்காலிகமான இந்த சின்ன சின்ன வெற்றிக்கெல்லாம் நீ சந்தோஷப்படுறல்ல? அவ்வளவு சந்தோஷப்படாதடா. இந்த நாகராணி சக்தியோடைய பரிபூர்ண விஸ்வரூபத்தை நீ பார்க்கல. என் சக்தியோடைய பலம் எவ்வளவு பெருசுங்கிறத இப்பவே நான் புரிய வைக்கிறேன். நீ என்ன புரிய வைக்க நினைக்கிறியோ புரிய வை, நானும் பாக்குறேன். நான் எல்லாத்துக்கும் தயாராதான் இங்க வந்திருக்கேன் அமிர்தா. உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சது பெரிய தப்பு. நீதான் நாகராணியா இருக்கணுங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு வந்திருந்தாலும் இந்நேரம் உனக்கு 2வது வருஷ திதி கூட நடந்திருக்கும். ஆனா இனி உன்னால தப்பிக்க முடியாது. ஏன்னா துரதிர்ஷ்டங்கிறது உன் தலை மேல உக்காந்து இருக்க. உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான் அமிர்தா. பாசக்கயிறை வீசுறது மட்டும்தான் இன்னும் பாக்கி. ஜெய் மகாருத்ரா. உங்களை இப்படி கட்டி பிடிக்கும் போது நேரம் ஓடாம அப்படியே நின்னு தோணுதுங்க. ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே நீங்க பேசுறது ரொம்ப கம்மி. இன்னைக்கு என்னடானா மௌனம் தான் இருக்கிற மாதிரியே பண்றீங்க. இது பாருங்க அமிர்தா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு, எனக்காக செய்வீங்களா? என்ன? நீங்க இன்னைக்கு பார்ட்டிக்கு அழகான புடவை கட்டிக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு வருவீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்க மனசார என்ன முழுசா ஏத்துக்கிட்டீங்கிறதுக்கு அறிகுறியாக புடவை கட்டிக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு வரீங்களா? ப்ளீஸ் வருவீங்கல்ல? அப்படியே இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கணும் அமிர்தா. ஐ மீன் மேக்கப்புங்க. கம்மியாவும் இல்லாம அதிகமாவும் இல்லாம கரெக்டா மேக்கப் போட்டுக்கிட்டு தொட்டா எங்க அப்படியே பறந்து போயிடுவீங்களோங்கிற மாதிரி, அப்பதான் பூத்த இளம் ரோஜா பூ மாதிரி. ஆக்சுவலி ரொம்ப நாளாவே இதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எங்க நீங்க என்ன தப்பா நினைச்சிருவீங்களோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டினு எனக்கு தோணுதுங்க. ஆக்சுவலி என்ன தெரியுமா, யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்ட். உலகத்துல உள்ள எல்லா அழகான பொண்ணுங்களையும் தரசோட ஒரு பக்கம் நிக்க வச்சா, தரசோட இன்னொரு பக்கம் உங்களை நிக்க வச்சா, என் மனைவி
எல்லாத்தை விடையும் ஒரு படி மேலேயே இருப்பாங்க. ப்ளீஸ் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரீங்களா? உங்களுக்காக என் மனசுல காதல் விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். லவ் யூ சோ மச்ங்க அமிர்தா.